சேஷநாகமே, எப்பொழுது பக்தனின் பக்தியும் பாதகர்களின் சக்தியும் ஒன்றிணைந்து தன்னுடைய செயலை காட்டுமோ அப்பொழுதெல்லாம் சிருஷ்டியில் பல்வேறு விஷயங்கள் நடந்துள்ளது. இன்றும் அவ்வாறே நடக்கப் போகிறது. என்னிடம் நீ எந்த இடத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டாய், அதை அடைவதற்கான நேரம் வந்துவிட்டது. உன்னை நீயே இந்த அனந்த சாகரத்தில் ஐக்கியமாக்கிக்கொள் சேஷநாகமே. நினைவிருக்கட்டும், நாராயணன் பக்தியின் ஆதாரம் உன்னுடனேயே இருக்கும். நமோ பகவதே வாசுதேவாய. அனைவரையும் காக்கும் ஸ்ரீ நாராயணர். நமோ நாராயண. அனைவரையும் காக்கும் ஸ்ரீ நாராயணர். எதுவரையில் நான் உன்மீது சயனம் கொள்கிறேனோ அதுவரையில் உலகை அழிப்பது இருக்கட்டும், யாராலும் அதை அசைக்கக்கூட முடியாது. அதையும் பார்க்கிறேன். பக்தனும் பகவானும் ஜோடி சேர்ந்து என் முன்னால் எவ்வளவு நாட்கள் நிலைத்திருக்க முடியும் என்று. தன் குறிக்கோளை முழுமையடையச் செய்து நாராயணர் இங்கு நிரூபித்து விட்டார். யாரை அவர் பாதுகாக்கிறாரோ அவர்களுக்கு எந்த கெடுதலும் நேராது.
மகனே, நட்பு மற்றும் பகையை தனக்கு சமமானவர்களோடு தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நினைவிருக்கட்டும், அவர் ஸ்ரீஹரி நாராயணன் ஆவார். அவரை தூண்டக்கூடாது. அவரை பக்தியோடு பணிவோடு அழைக்க வேண்டும். அவருக்கு வேதனை அளிக்காதே. அவரை அடைய நீ முயற்சி செய்ய வேண்டும், உன்னுடைய சக்தியால் அல்ல. அவரை நீ பக்தியால் மட்டுமே அடைய முடியும். உன்னுடைய சகோதரன் சேஷநாகன் அதைத்தான் செய்தான். நான் சொல்வதை கேள் மகனே, இந்த பகைமையை மறந்துவிடு. பகையை நான் வளர்க்கவில்லை. எந்த பகைமையை நீங்கள் வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் தந்தையே? உங்கள் மகனின் உற்சாகத்தை கெடுக்கிறீர்கள். அந்த நாராயணனின் புகழை பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். சரணாகதியும் பக்தியும் பலவீனமாக்கிவிடும். ஆனால் வீரர்களுக்கு அவர்களுடைய சக்திதான் அவர்களது உச்சகட்ட நிலையாகும். நான் அந்த சேஷநாகனை போன்று கோழை இல்லை தந்தையே. நான் அந்த அசுரராஜன் ஹயக்ரீவனாவேன். நான் வணங்கிக் கொண்டு யார் காலடியிலும் விழமாட்டேன். நான் எனது கையை ஓங்கி எனக்கான இடத்தை பறித்துக் கொண்டு அதன் பிறகு நான் மாறிவிடுவேன். நாராயணனாக நாராயணனாக நாராயணனாக. இது சிறந்தது. இதுதான் நம்மை போல அசுரருக்கு நியாயமாகும். எந்த நாராயணன் நமக்கு அநியாயம் செய்தானோ அவன் பதவியை நாம் பறித்தே ஆக வேண்டும். நீ நம்பிக்கையோடு முன்னேறி செல் மகனே. மொத்த அசுர குலமும் உன்னோடுதான் இருக்கும். தாயே திதி, நீங்கள் கூறியிருந்தீர்கள் அல்லவா, என்னுடைய தலைமையில் அனைவரும் கூட வேண்டுமென்று? அப்படியென்றால் நீங்கள் கட்டளையிடுங்கள். அனைத்து நாகர்களையும் அழையுங்கள். எப்போதெல்லாம் அசுரர்களுக்கு ஆபத்தும் சங்கடங்களும் வருகிறதோ அப்போது அசுரர்கள், தைத்தியர்கள், தானவர்கள் தங்களுடைய இரத்தத்தை சிந்தி தங்கள் வீரத்தையும் கடமையையும் செய்திருக்கிறார்கள். இது போதும். கஷ்யப வம்சத்தை மட்டும் தவிர்க்கலாம். தாயே கத்ரு, உங்கள் விருப்பம்தான் என்ன? அசுரர்களுக்கும் நாகர்களுக்கும் நடக்கும் இந்த சண்டையும் அதன் வேறுபாடுகளும் நிரந்தரமாக ஒரு முடிவுக்கு வர வேண்டுமெனில் நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை சான்றாக காட்டுங்கள். உங்கள் நாகபுத்திரர்களிடம் கூறி ஆணையிடுங்கள். அவர்கள் ஒவ்வொருவராக வரட்டும். வந்து அவர்கள் விஷத்தை இதோ இந்த பாத்திரத்தில் உமிழட்டும். அவர்களிடம் கூறுங்கள் தாயே.
வேண்டாம் கத்ரு, வேண்டாம். ஏன் இவ்வளவு யோசிக்கிறாய் கத்ரு? நீயும் இதைத்தானே விரும்பினாய்? அதாவது என் அசுர புத்திரர்கள், அதோடு உன் நாக புத்திரர்கள் தன் சகோதரர்களோடு அன்போடு அமைதியாக வாழ வேண்டும். அதற்கு உதவி செய். உன் நாக புத்திரர்களை கூப்பிடு. நீதான் எல்லாம் செய்ய வேண்டும் கத்ரு. உன்னுடைய முடிவு, உன்னுடைய வம்சம் அசுரர்களுக்கு உறவாகலாம். அப்படி இல்லை என்றால் நிரந்தரமாக அசுரர்களின் ஆகாரமாக மாறலாம். இவள் வார்த்தை ஜாலத்தில் ஏமாந்து போகாது. அயக்ரீவனின் கட்டளையை உடனடியாக நிறைவேற்றுங்கள். இவனுக்கு எவ்வளவு விஷம் தேவையோ கொடுத்து விடுங்கள். இது என்னுடைய கட்டளை. கத்ரு, ஏன் இப்படி செய்தாய் கத்ரு? ஏன்? இங்கே பண்பு வளரவில்லை, சதித்திட்டம்தான் வளர்கிறது. உனக்கு தெரியும் அல்லவா? அனைத்து ஷர்பங்களின் விஷம் சேர்ந்தால் இந்த பிரபஞ்சத்துக்கே பெரிய ஆபத்து நேர்ந்துவிடும். அதோடு உன் மகன் ஹயக்ரீவன் இன்னும் பலம் வாய்ந்தவனாகி விடுவான். இல்லை, அயக்ரீவன் பலசாலியாக ஆக மாட்டான். ஏனென்றால் லக்ஷ்மி நாராயணன் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது சுவாமி. உலகத்தை காப்பவரே அவர்தான். ஏதாகிலும் செய்து அவர் காப்பாற்றி விடுவார். வெற்றி அவருக்குத்தான் கிடைக்கும் சுவாமி. அவன் தோற்பான் என்று ஹயக்ரீவனின் வாக்கியத்தில் எழுதப்பட்டுள்ளது. இது கால கூட்டத்தை விடவும் கொடிய விஷமாகும். இந்த விஷம் யாராக இருந்தாலும் அழித்துவிடும். அதோடு நான் இந்த விஷத்தை அனந்த சாகரத்தில் ஊற்றப் போகிறேன். சமநிலையை அமைத்திருக்கிறானா நாராயணன்? இந்த விஷத்தை ஊற்றிவிட்டால் இந்த பூமியும் தப்பிக்காது, சேஷநாகத்தினாலும் தப்பிக்க முடியாது, சிருஷ்டிக்கும் நாராயணனாலும் முடியாது. வந்து கொண்டிருக்கிறேன் நாராயணா, நான் வருகிறேன். நாம் ஸ்ரீ நாராயணரை எச்சரித்தாக வேண்டும். ஹயக்ரீவரின் மௌனம் பெரும் ஆபத்தின் அறிகுறியாகும். மகனே, நில் நில். நாராயணன் மீது பகை உள்ள காரணத்தினால் நீ மொத்த ஜீவராசிகளையும் எதற்கு அழிக்க துடிக்கிறாய்? உனக்கு நினைவிருக்கிறதா? இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான ஜீவராசிகள் இந்த விஷத்தால் அழிந்து போவார்கள். அவர்களுக்கும் உனக்கும் எந்த பகையும் இல்லை. நான் சொல்வதை கேள் மகனே, இந்த பகையை மறந்துவிடு. என்னுடைய இந்த பகையானது நாராயணனோடு மட்டுமல்ல, அவனை சார்ந்த அனைத்து ஜீவராசிகளோடும் உண்டு. நான் இந்த பூலோகத்தையும் அந்த ஜீவராசிகளையும் நாராயணனையும் அழித்து ஒரு புதிய உலகத்தை உருவாக்குவேன். அந்த புதிய உலகத்தின் நாராயணன் நானாகத்தான் இருப்பேன் தந்தையே.
மகனே நில். நாராயணனின் பக்தர்களை பாருங்கள் தந்தையே. இந்த ஜீவராசிகளை நீங்கள் பாருங்கள். எவ்வளவு மெதுவாக இந்த விஷமானது நாராயணனை மட்டுமின்றி அவனது சேஷநாகனையும் அழிக்கப் போகிறது. இந்த அநியாயத்தை தடுக்க வேண்டும். ஆனால் எவ்வாறு? என்னால் என்ன செய்ய முடியும்? வணக்கம் ஆதிசக்தி. வருகை தந்ததற்காக நன்றி. எனக்கு உங்களுடைய வழிகாட்டுதல் தேவை. நீங்கள்தான் ஸ்ரீ. மனிதர்களை நாராயணனிடம் கொண்டு சேர்க்கும் லக்ஷ்மிக்கு
மற்றவர்களின் வழிகாட்டுதல் தேவைப்படுகிறதா? இந்த சிருஷ்டியில் சுகம் மற்றும் சமிருத்தியின் ஆதாரம் நீங்கள். அனைத்தும் உங்களிடம் உள்ளது. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இக்கட்டான இந்த நேரத்தில் நிச்சயமாக ஒரு வழியை தேர்ந்தெடுத்து விடுவீர்கள். இந்த உலகத்தில் ஒவ்வொரு இடத்திலும் நாராயணன் வசிக்கிறார். அவரை பாதுகாக்கும் வழியை நீங்களே கண்டுபிடித்து விடுவீர்கள். உங்களால் எல்லாம் முடியும். அதற்கான ஆற்றலும் இருக்கிறது. தேவி, நாராயணரோ தன் கடமையை செய்துவிட்டார். இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். ஒன்று மட்டும் நினைவில் இருக்கட்டும். செய்ய வேண்டிய கர்மாவை அறிய வேண்டும். என்னுடைய உத்தேசம் என்னை அழைக்கிறது. விரைவிலேயே நீ செய்ய வேண்டிய கர்மமும் உன்னை அழைக்கும். நாராயணர் கூறியிருந்தார், கர்மா அழைக்கும் பொழுது நான் போக வேண்டுமா? என்னுடைய கர்மா சம்ருத்தியாகும். எனக்கு உத்தரவு கொடுங்கள்.